குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 4 2025 சனிக்கிழமை என்ன கண்டவர்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டவர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா? அடுத்து வந்து நம்ம பயிற்சி மையம் சார்பில் 2ஆம் நிலை காவல்துறைக்காக ஃபுல் டெஸ்ட் பேஜ் தொடங்குகிறோம். இந்த டெஸ்ட் பேஜ் அக்டோபர் 6ஆம் தேதி தொடங்குது. மொத்தம் 24 தேர்வுகளும் 2004க்கும் மேற்பட்ட வினாக்களும் உங்களுக்கு கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொடங்கிட்டோம். விருப்பமுள்ள மாணவர்கள் இமீடியட் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் இருந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு இமீடியட் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் 100 மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட்டண சலுகை வழங்குறோம். எனவே விருப்பமுள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஷெடியூல் ஃபுல்லாக படிச்சு பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். கரூர் தாவேகா பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலுக்கு 41 பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து விசாரிக்க வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கர்க் தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு விசாரணை குழுவை நியமித்து சென்னை உயர்நீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரவிட்டிருக்கு. சரிங்களா? ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவரோட பேர் முக்கியம், விசாரணை குழுவோட பேர். சரிங்களா? அடுத்தது, நாட்டிலேயே முதல் முறையாக செல்லப்பிராணிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெருநாய்களை கண்காணிப்பு, மைக்ரோசிப் உரிமம் வழங்குதல், ரேபிஸ் தடுப்பூசி செலுத்த உள்ளிட்ட ஒருங்கிணைந்த மேலாண்மைக்காக ஒரு புதிய இணையதளத்தை வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கி வச்சிருக்காங்க சென்னை மாநகராட்சி சார்பில். சரிங்களா? சென்னை மாநகராட்சியில் செல்லப்பிராணிகள் வளர்ப்பை முறைப்படுத்த 2023 ஆகஸ்ட் முதல் வந்து பார்த்தீங்கன்னா இணையதளம் மூலம் உரிமை பெறும் முறை வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுத்தப்பட்டுள்ளது. அதில் செல்லப்பிராணிகளுக்கு தலா 50 ரூபாய் கட்டணம் செலுத்தி விவரங்களை பதிவேற்றம் செஞ்சு உரிமை பெற்றுக்க முடியும். ஓகேங்களா? அதன்படி 2024 முதல் நிகழாண்டு செப்டம்பர் வரை 12,393 செல்லப்பிராணிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உரிமம் வழங்கும். அதாவது வீட்டில் வளர்க்குற நாய்க்கு மட்டும்தான் இந்த உரிமங்கள் கவுண்ட். ஓகேங்களா? அடுத்தது, அன்னி பெசன்ட் அம்மையாரை பற்றி ஒரு ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாகவே நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறத உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அன்னி பெசன்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1ஆம் தேதி வந்து பிறந்திருக்காங்க. இதோட வந்து பார்த்தீங்கன்னா 178 ஆண்டு நிறைவு வந்து பார்த்தீங்கன்னா கடைபிடிக்கப்படுது. லண்டனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்திருக்கிறாங்க. ஓகேங்களா? லண்டனில் பிறந்திருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்திய பெண்மணியாகவே கருதப்பட்டாங்க. அன்னி பெசன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 21/5/1883 தியோசபிக்கல் சொசைட்டி அப்படின்ற நிறுவனத்தின் நிறுவனர் கர்னல் ஹெச்எஸ் ஆல்காட்டுடன் இணைந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பயணத்தை தொடங்குறாங்க. 1907ஆம் ஆண்டு கர்னல் ஹெச்எஸ் ஆல்காட் மறைவுக்கு பிறகு அந்த சபையினுடைய தேசிய தலைவராக வந்து பார்த்தீங்கன்னா உருவெடுத்திருக்கிறாங்க. ஓகேங்களா? 1993 வந்து பார்த்தீங்கன்னா அவர் இறக்கும் வரை அந்த பதவியில் இருந்திருக்காங்க. இதெல்லாம் உங்கள் பள்ளி பாட புத்தகத்தில் இருக்குது. சரிங்களா? 1898 பல திட்டமிடலுக்கு பிறகு வாரணாசியில் மத்திய ஹிந்து பள்ளி மற்றும் கல்லூரியை வந்து பார்த்தீங்கன்னா நிறுவிருக்காங்க. சில ஆண்டுகளுக்கு பிறகு அவர் பெண்களுக்கான மத்திய ஹிந்து பள்ளியை வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்காங்க. இந்த ஹிந்து பள்ளியை தான் மதன் மோகன் மாளவியார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்லூரியாக மாற்றியிருக்கிறார். ஓகேங்களா? இந்த கல்லூரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பின்னால் ஹிந்து பல்கலைக்கழகமாக வந்து பார்த்தீங்கன்னா மாற்றப்பட்டுச்சு. ஓகேங்களா? இதெல்லாம் பள்ளி பாட புத்தகத்தில் இருக்கிற வரிகள் தான். ஒரு டைம் வேணால் பள்ளி பாடத்தில் படித்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இந்திய கல்விக்கு அன்னி பெசன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றிய சேவையை பாராட்டி 1921ஆம் ஆண்டு அவருக்கு டாக்டர் ஆஃப் லெட்டர்ஸ் அப்படின்ற பட்டம் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டுச்சு. இது வந்து எந்த பள்ளி 11th 12th இல்லை, உங்கள் ஸ்கூல் பள்ளி பாடத்தில் டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பாலகங்காதர திலகருடன் இணைந்து 1916 வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ரூல் மூவ்மெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நடத்துகிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது, இந்திய மக்களுடைய சுதந்திர தாகத்தை தூண்டுவதில் அவர் வெற்றியின் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா 1917 3 மாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிறையில் அடைக்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்திய இளைஞர்கள் அதிலும் தமிழர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேசிய உணவை ஏற்படுத்தும் வகையில் 1914ஆம் ஆண்டு இந்திய இளைஞர்கள் சங்கத்தை தொடங்கி பொதுப்பணிக்காக அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி அளித்தாங்க. ஓகேங்களா? அடுத்தது 1917ஆம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் இந்திய சங்கம் என்ற அமைப்பை டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மற்றும் பலரின் துணையுடன் வந்து பார்த்தீங்கன்னா நிறுவனாங்க. அயர்லாந்திலேருந்து வந்திருந்தாலும் இந்த பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பெண்மணியாகவே கருதப்பட்டு மக்களால் அன்போடு பாராட்டப்பட்டாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1933 செப்டம்பர் 20ஆம் தேதியில் வந்து பார்த்தீங்கன்னா காலமாயிட்டாங்க. சரிங்களா? இது எல்லாமே உங்கள் பள்ளி பாடப்புத்தகத்தில் இருக்குது. அதனால தான் தேவையானது மட்டும் கொடுத்துருக்கேன். நோட் பண்ணிச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து, குஜராத்தில் தலைமையிடமாக கொண்டு செயல்படும் சபர் டெய்ரி கூட்டுறவு நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா சார்பில் ஹரியானா மாநிலம் வந்து பார்த்திங்கன்னா ரோத்தேரியில் வந்து பார்த்திங்கன்னா 325 கோடி மதிப்பில் நாட்டிலேயே மிகப்பெரிய பால் பொருள் உற்பத்தி ஆலை வந்து பார்த்தீங்கன்னா கட்டமைக்கப்படுது. அதிநவீன வசதிகளுடன் வந்து பார்த்தீங்கன்னா கட்டமைக்கப்படுது. ஓகேங்களா? நாட்டின் கடந்த 2014-15 வந்து பார்த்தீங்கன்னா 8.6 கோடியாக இருந்த பால்வள கால்நடைகளுடைய எண்ணிக்கை 11.2 கோடியாக அதிகரிச்சிருக்கு. ஓகேங்களா? பால் உற்பத்தி 14.6 கோடி டன்னிலிருந்து 23.9 கோடி டன்னாக உயர்ந்திருக்கு. பால் துறையுடன் 8 கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா இணைக்கப்பட்டிருக்காங்க. பால் உற்பத்தியின் உலகின் முதல் நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதுன்னு சொல்லிட்டாரு. இது முக்கியமான விஷயம், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது, வெண்மை புரட்சி 2.0 அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்க போகிறாங்க. நாடு முழுவதும் 75,000க்கும் மேற்பட்ட பால்வள கூட்டுறவு சங்கங்கள் நிறுவப்படும். ஏற்கனவே உள்ள 46,000 கூட்டுறவு சங்கங்கள் வந்து வலுப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஓகேங்களா? வெண்மை புரட்சின்றது பாலுடன் தொடர்புடையது. வெண்மை புரட்சி தந்தை வந்து பார்த்தீங்கன்னா வர்கீஸ் குரியன். அதோட 2.0 வந்து
பார்த்தீங்கன்னா தொடங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. அடுத்தது, இந்தியாவிலிருந்து அதிக அளவில் வேளாண் மற்றும் உற்பத்தி பொருட்கள் மருந்துகளை இறக்குமதி செய்ய ரஷ்ய அதிபர் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரவிட்டிருக்காரு. ஓகேங்களா. ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவில் கச்சா எண்ணெய் வாங்குறதுனால இந்த வணிக சமநிலையை சமன்படுத்துறதுக்காக இந்தியாவிலிருந்து முடிஞ்ச அளவு பொருட்களை வாங்குங்க அப்படின்னு உத்தரவிட்டிருக்காரு. ஓகேங்களா. அடுத்தது, ரஷ்யாவிடமிருந்து கூடுதலாக S-400 வான் பாதுகாப்பு அமைப்புகளை கொள்முதல் செய்ய இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா பரிசீலித்து வராங்க. 5 தொகுப்புகளை கொண்ட வான் பாதுகாப்பு அமைப்புகள் கொள்முதல் $5 பில்லியன் மதிப்பிலான ஒப்பந்தம் அமெரிக்காவின் கடும் எதிர்ப்பையும் மீறி இந்தியா ரஷ்யா இடையே 2018 வந்து பார்த்தீங்கன்னா கையொப்பமானது. இதில் 3 தொகுப்புகள் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா விநியோகம் செய்யப்பட்டுருச்சு. ஓகேங்களா. இந்த S-400 வந்து ரஷ்யாவுடைய தயாரிப்பு. அது முக்கியமான இந்த படத்தில் பார்த்துருப்பீங்க. இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்போ இதனுடைய பலன் வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. ஓகேங்களா. அடுத்தது, முதுபெரும் இதழாளர் TJS ஜார்ஜ் வந்து காலமாயிருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இதழாளர். ஓகேங்களா. நிறைய விருதுகள் வாங்கியிருக்காரு. 1950 மும்பையில் தி ஃப்ரீ ஃப்ரெண்ட்ஸ் ஜர்னல் இதழில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இதழ் பயணத்தை தொடங்குறாரு. அதாவது சர்ச்லைட் நிறுவனத்தில் பணியாற்ற போது அவர் பீகார் முதல்வர் KP சகாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிராக எழுதியதற்காக தேச துரோக வழக்கு பதியப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்டார். இந்த சட்டப்பிரிவின் கீழ் கைது செய்யப்பட்ட முதல் இந்திய இதழின் ஆசிரியர் அப்படின்ற இது வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் சாரம். ஓகேங்களா. அடுத்ததாக, இதழியல் பணியில் புரிந்த சாதனைக்காக அவர் 2011 மத்திய அரசால் பத்ம பூஷன் விருது வந்து பார்த்தீங்கன்னா வழங்கியிருக்காங்க. 2007 கர்நாடக அரசு கர்நாடக ராஜ்யோத்சவா அப்படின்ற விருது வழங்கி கௌரவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லெசன்ஸ் இன் ஜேர்னலிசம், ஜெயா இன்கிரெடிபிள் ஸ்டோரி அப்படின்ற உள்ளிட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட ஆங்கில நூல்கள் எழுதிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நூல். ஓகேங்களா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒரு பத்மபூஷன் விருது வாங்கியிருக்காங்க. அதனால் இவரோட பேர் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. கொஸ்டினை டேரெக்டாக சொல்லிடுறேன் பாருங்களேன். சமீபத்தில் காலமான DJS ஜார்ஜ் என்பவர் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையவர்? அரசியல்வாதி, இதழாளர், அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. அடுத்ததாக 11 ஆண்டுகளுக்கு முன் 600 கோடியாக இருந்த நாட்டின் பாதுகாப்புத்துறை ஏற்றுமதி தற்போது 24,000 கோடியாக அதிகரித்துள்ளது. 2029 ஆண்டுக்குள் 50,000 கோடியாக அதிகரிக்கும். ஓகேங்களா. 97 இலகுரக போர் விமானங்களை கொள்முதல் செய்ய இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனத்துடன் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பந்தம் பண்ணியிருக்கோம். என்ன சொல்லியிருக்காரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா $7.3 ட்ரில்லியன் பொருளாதார மதிப்புடன் 2030 ஆண்டுக்குள் இந்தியா 3வது பெரிய பொருளாதார நாடாக மாறும் அப்படின்னு ஒரு கணிச்சிருக்கிறார். ஓகேங்களா. இப்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா 4வது பெரிய பொருளாதார நாடு. அதை ஞாபகம் வச்சுக்கணும். சமீபத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானை பின்னுக்கு தள்ளி அந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் நம்ம. ஓகேங்களா. அடுத்தது, உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப்பில் இந்தியாவுக்கு 2 தங்கம் 2 வெண்கலம் 4 பதக்கங்கள் வந்து கிடைச்சிருக்கு. ஓகேங்களா. அடுத்தது, நார்வேயில் நடைபெறும் பளு தூக்குதல் உலக சாம்பியன்ஷிப்பில் இந்திய வீராங்கனை மீராபாய் சானு வெள்ளி பதக்கம் வென்றிருக்கிறாங்க. உலக சாம்பியன்ஷிப்பில் இது இவரின் 3வது பதக்கமாகும். இதற்கு முன் வந்து பார்த்தீங்கன்னா 2017 உலக சாம்பியனான மீராபாய் சானு 2022 வெள்ளி பதக்கம் வாங்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா. மீராபாய் சானு ரொம்ப முக்கியமானவங்க, பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, கடந்த 2023 ஆண்டு நாட்டில் 1 மணி நேரத்திற்கு ஒரு விவசாயி வந்து தற்கொலை செய்து கொண்டிருக்கார். தேசிய குற்ற ஆவண காப்பு வந்து தெரிவிச்சிருக்காங்க. அந்த அறிக்கையின்படி 2023 ஆண்டில் நாட்டில் மொத்தம் 1,71,418 பேர் தற்கொலை செஞ்சுருக்காங்க. அவர்களில் 10,786 பேர் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த தற்கொலையில் 6.3% வந்துன்னா விவசாயத்தில் ஈடுபட்டவங்க மட்டும். ஓகேங்களா. அதில் அதிக தற்கொலை கொண்ட மாநிலங்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு 5வது இடத்துல இருக்குது. ஓகேங்களா. அதே வேளையில் மேற்கு வங்கம், பீகார், ஒடிசா, ஜார்க்கண்ட், இமாச்சல பிரதேசம், அருணாச்சல பிரதேசம், கோவா, மணிப்பூர், மிசோரம், நாகாலாந்து, திரிபுர், சத்தீஸ்கர், தில்லி, லட்சத்தீவு ஆகிய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் விவசாயத்தில் ஈடுபட்ட எந்த ஒரு நபரும் தற்கொலை செஞ்சுக்கல. விவசாயத்தை காரணமாக வச்சு யாரும் தற்கொலை பண்ணிக்கல அப்படின்னு ஆட்கள் கொடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2025 ஆண்டுக்கு நோபல் பரிசு அடுத்த வாரம் முதல்ல அறிவிக்கப்பட இருக்குது. உலகின் மிகப்பெரிய கௌரவமாக கருதப்படுது. மருத்துவம், இயற்பியல், வேதியியல், இலக்கியம், பொருளாதாரம், அமைதி ஆகிய 6 பிரிவுகளின் கீழ் வழங்கப்படுது. இது முக்கியமான விஷயம். ஓகேங்களா. சிம்பிளாக கேட்கணும்னா அப்படி நோபல் பரிசு 6 பிரிவுகளின் கீழ் தான் வழங்கப்படுது. அதை கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீழடியில் திறந்தவெளி அருங்காட்சியகம் வந்துன்னா வருகின்ற ஜனவரி மாதம் திறக்கப்படும் வச்சுருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பொருணை அருங்காட்சியகம் வருகின்ற டிசம்பர் மாதம் திறக்கப்படும். ஓகேங்களா. இது முக்கியமானது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரத்தில் மற்றும் ஒரு அருங்காட்சியகம் திறக்கப்படுது. பூம்புகாரில் ஆழ்கடல் ஆய்வுகள் வந்து பார்த்திங்கன்னா தொடங்க இருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது ஒரு முக்கியமான கொஸ்டின், இதுதான் தமிழ்நாட்டில் முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் அழிவின் விளிம்பில் இருக்கிற 4 உயிரினங்களை பாதுகாக்கும் வகையில் 1 கோடி ரூபாய்க்கு புதிய திட்டம் ஒன்றை வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் மேற்கு மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளை கொண்ட பகுதிகளில் உலகளவில் பல்லுயிர் பெருக்க மையமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இங்குள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் காணப்படும் சிங்கவால் குரங்கு 1, தமிழ்நாடு, ஆந்திரம், கேரளத்தில் வறண்ட நிலப்பகுதியில் காணப்படும் மெட்ராஸ் முள்ளம்பன்றி 2, முதுமலை புலிகள் காப்பக நிலப்பரப்பில் வாழும் கழுதை புலி, மேயார் ஆற்றில் வாழும் கூம்புத்தலை
மக்சீர் மீன் வகை ஆகியவை வந்து பார்த்தீங்கன்னா அழிந்து வரும் உயிரின வகையாக வந்து பார்த்தீங்கன்னா வரையறுக்கப்பட்டுள்ளது. இதுங்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இனங்களை வந்து பார்த்தீங்கன்னா விருத்தி பண்ணுறதுக்காக 1 கோடி ரூபாய்க்கு புதிய திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கண்டவர்ஸ் அவ்வளோதான். தாண்டி அதுமாதிரி கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்டவர்ஸை டெய்லி பார்த்துங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் ஒன்று கிடைக்கும். சரிங்களா? அடுத்த நம்ம பயிற்சி மீன் சார்பில் தொடங்கப்பட்ட அந்த டெஸ்ட் வேலை இணையணும் அப்படி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஷெட்யூல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வியூ பண்ணி பாருங்கள். அப்போ இல்லைனா ஸ்க்ரீனில் இருந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அக்டோபர் 6 டெஸ்ட் போய் தொடங்கும். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.